பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ப்ரே பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு கர்த்தரே சொல்கிறார். எதற்காக நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன். ஒரு காலத்தில் எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்துருக்கிறார். தகுதியே இல்லாமல் நிறைய காரியங்களை கர்த்தரிடத்துலேருந்து நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல ஒரு வேலை, இன்னுமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கி பெற்றிருக்கிறோம். எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிச்சிருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை நாள் அதற்காய் கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தியிருக்கோம்? எத்தனை நாள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்? கொஞ்சம் இந்த உலகத்தில் நடக்கிற நியூஸ் எல்லாம் வாசித்து பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. வீடு வாசல்களை இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்கள் எத்தனையோ பேர். வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் அண்ட் கம்ஃபர்ட் ஜோனில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நினச்ச வீடியோஸை மொபைலில், டிவியில் பார்க்குறோம். நினச்ச மாதிரி நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அதில் கர்த்தருக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி அவருக்கு நன்றியாக இருக்கோம். நாம் இந்த வேலையில் கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். நாம் வேலை ஸ்தலத்தில் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு ரெக்கக்னேஷன் கொடுக்கலனாலே நம்ம அவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகிடுறோம். கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எல்லாவற்றையும் மறந்து கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதிலே அளிக்க மாட்டாரேன்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது இது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதற்கு பதிலாக கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நினச்சி, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். நீங்கள் நம்புறீங்க இல்லையா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களோட கரத்தில் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளையும் எண்ணி எண்ணி ஒவ்வொரு நாளும் உம்மை ஸ்தோத்தரிக்க உமக்கு நன்றி செலுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. நன்றி நிறைந்த இருதயத்தோடு எங்களை நிரப்பி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.